Hi friends, now Vardaraja and welcome to our channel. இன்னைக்கு நம்ம எபிசோட் 624 subscribers real life goals experience தாங்க வந்து பார்க்க போறோம். நம்ம ஒரு வீட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த வீட்டில் நம்மளுக்கு நிறைய சந்தோஷங்கள், நிறைய மெமரிஸ் இதெல்லாமே கலெக்ட் ஆகிட்டே இருக்குங்க. வயதான காலத்தில் அந்த மெமரிஸ் எல்லாம் நம்ம ரீவைண்ட் பண்ணி பார்க்கும்போது பயங்கரமாக சந்தோஷப்படுவோம். இது எல்லாருடைய லைஃப்லேயும் ஒரு அங்கம். ஆனால் நீங்கள் வாழ்கிற வீட்டில் உங்களுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியாமலே யாராவது வாழ்ந்துக்கிட்டு இருந்து அந்த நபருக்கும் உங்களுக்கும் கிளாஷ் ஆகிடுச்சு அப்படின்னா அப்போ உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற நிகழ்வில் அப்படிப்பட்ட மிகவும் சுவாரஸ்யமான சம்பவம் தாங்க காத்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு நிகழ்வை நம்மளுக்கு சென்னையிலிருந்து அபிஷேக் அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் மெயில் பண்ணி விட்டுருக்காரு. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவருக்கு சமீப காலத்தில் ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி தான் இந்த நிகழ்வு நடந்ததாகவும் வந்து சொல்லியிருக்காரு. சரி, கதையோடைய ஸ்டார்டிலேருந்தே வர ஆரம்பிப்போமே. அபிஷேக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட். சென்னையில் இருக்கிற அண்ணா நகர் பகுதியில் தான் அவர் குடியிருந்து வராருங்க. ஸோ இவர் வந்து வெறும் ரியல் எஸ்டேட் மட்டும் பண்ணலை. அதாவது ஒரு சில கம்பெனிஸ் வந்து இந்த ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸ் எல்லாம் பிடிச்சி எங்களுடைய ஸ்டாஃப்ஸுக்காக ஒரு தனியாக கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஃப்ளாட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது எல்லாமே சேர்த்து எங்களுடைய ஸ்டாஃப்ஸுக்கு வாடகைக்கு விடணும், அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பர்ட்டி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்றதெல்லாம் இவங்களை ரீச் அவுட் பண்ணுவாங்க. ஸோ மேக்ஸிமம் இந்த ஃபாரின்லேருந்து வந்து ஒர்க் பண்ணுறவங்க, இல்லைனா வந்து வெளி மாநிலத்திலிருந்து வந்து ஒர்க் பண்றவங்க, அந்த மாதிரி பர்சன்ஸுக்கு இந்த மாதிரி அலோகேஷன்ஸ் எல்லாம் பண்ணி கொடுப்பாங்களாம். இது வரைக்கும் எனக்கு இந்த விஷயம் தெரியாதுங்க. ஸோ அபிஷேக் நம்மளுக்கு இந்த ஸ்டோரியை ஷேர் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரியும் ஒரு வேலை இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்படிதான் இவருக்கு ரெகுலரா நிறைய கம்பெனிஸ்லேருந்து ஆஃபர் வந்துட்டே இருக்குமா. எல்லா கம்பெனிஸ்க்கும் இவர் சர்வீஸும் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ இவருடைய வேலையே என்னன்னா, இந்த பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கட்டுறாங்க இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு 60 வீடுகள் கொண்ட அபார்ட்மெண்ட், இல்லைனா ஒரு 200 வீடுகள் கொண்ட அபார்ட்மெண்ட், அங்க எல்லாமே வந்து இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது, உங்களுக்கு வாடகைக்கு கொடுக்கறதுக்கு விருப்பம் இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய ஹவுஸ் ஓனர்ஸ் கிட்ட போய் ரீச் பண்ணிட்டு இருக்காருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில சைட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய லிஸ்ட்டில் வச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. இதுதான் இவருடைய வேலை. இவருக்கு அமித் அப்படின்றவர் வந்து ஃப்ரெண்ட் ஆகுறாரு. இந்த அமித் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியிலிருந்து இங்கே வந்து செட்டில் ஆன ஒரு பர்சன். சென்னையில் இருக்கிற ஒரு ஐடி ஃபார்மில் தான் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. ஸோ ஃபஸ்ட்டு இவர் மூலியமாக தான், அபிஷேக் மூலியமாக தான் அவருக்கு வந்து ஒரு வீடு வாடகைக்கு போகிறாரு. அந்த வீட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் வாழ்ந்து வராருங்க. ஸோ இந்த 4 வருஷத்தில் அமித் அண்ட் அபிஷேக் 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. ரெகுலராக வெளியே போய் ஹேங் அவுட் பண்ணுறது, இந்த மாதிரி ஜாலியாக இருக்காங்க. ஸோ அமித் வந்து ஒன்று சொல்கிறாரு, அபிஷேக் இந்த மாதிரி இப்போ நாங்கள் இருக்கிற வீடு என்னுடைய ஆஃபீஸ்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. எனக்கு இப்போ தான் ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. ஸோ அந்த குழந்தைய விட்டுட்டு இவ்வளோ நேரம் நான் பிரிஞ்சிருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ என்னுடைய ஆஃபீஸ்க்கு பக்கத்திலே ஏதாவது ஒரு வீடு பார்த்து கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அபிஷேக் கிட்ட சொல்றாரு. ஸோ அபிஷேக் சொல்றாரு, இல்லப்பா இந்த மாதிரி உன்னுடைய கம்பெனியோடைய கான்ட்ராக்ட்ல நீ ஸ்டே பண்ணிட்டு இருக்க, இப்போ நீ தனியாக வந்து ஸ்டே பண்ணனா உன் கம்பெனியில் ஏதாவது இஷ்யூ பண்ண போறாங்க அப்படின்னு சொல்றாரு. இல்லை அதெல்லாம் பிரச்சனை இல்லை, என் கம்பெனிலேருந்து தான் ரெண்ட் கொடுக்க போறாங்க, நான் வேற ஒரு இடத்துல ரீலோகேட் ஆகிட்டேன், இவ்வளோ ரெண்ட்டுன்னு சொல்லிட்டு அவங்க டைரக்டா பே பண்ணிடுவாங்க. ஸோ இதனால எனக்கு என்னுடைய வேலைக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, ஒரு நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு வீடை வந்து பாரு அப்படின்னு சொல்லி அமித் வந்து சொல்றாரு. சரிப்பா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆஃபீஸுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே வந்து இவர் வீடு தேட ஆரம்பிக்கிறாருங்க. இவருக்கு ஒரு சைட் இருக்குது. அந்த சைட்டில் கிட்டத்தட்ட 40 வீடுகள் ஒரே ஓனர் வந்து ஹேண்டில் பண்ணுறாராம். ஸோ அவர் வந்து சொல்கிறார், இந்த மாதிரி என்னுடைய ஒரு வீடு காலியாக இருக்குப்பா, ரொம்ப நாளாக அந்த வீடு காலியாகவே இருக்குது, வேணும்னா அந்த வீடை வந்து பார்க்க சொல்லு, நான் கம்மியான ரெண்ட்டுக்கே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்ட்டை கோட் பண்ணுறாருங்க. இந்த ரெண்ட்டை வந்து அமித் கிட்ட அபிஷேக் சொல்கிறாரு. அமித் வந்து பயங்கர ஹாப்பி. என்னடா நீ சொல்ற, இவ்வளோ ரெண்ட் கம்மியா? நான் இருந்துகிட்டு இருக்கிற ரெண்ட்டை விட கிட்டத்தட்ட ஒரு கால்வாசி கம்மியாகுது, அதுலேயும் என்னுடைய ஆஃபீஸ் பக்கத்திலே இருக்குதுன்னா வந்து ரொம்ப சூப்பரு, பிரச்சனையே கிடையாது, அந்த வீடை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கா நீ தான் சொல்லி போய் பார்க்கணும்டா அப்படின்னு சொல்கிறார். சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷேக் வந்து அந்த ஒரு பெரிய ஃப்ளாட்ஸ் இருக்குல்ல, அந்த ஃப்ளாட்டுக்குள்ளே என்டர் ஆகுறாருங்க. வாட்ச்மேன் வந்து நிறுத்துறாரு. என்ன சார்னா, இல்லை இங்கே ஒரு வீடு காலியாக இருக்குது, அந்த வீடு போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அபிஷேக் சொல்கிறாரு. சார் அந்த ஹவுஸ் நம்பர் 47 அப்படின்ற. ஆமாங்க அந்த 47 தான்.
சார் அந்த வீட்டிலலாம் போகாதீங்க சார், அதில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. கிட்டத்தட்ட 10 குடும்பங்களுக்கு மேலே அந்த வீட்டில் வந்து தங்கியிருந்தாங்க. ஆனால் ஒருத்தவங்க கூட ஒரு வாரத்துக்கு மேலே அந்த வீட்டில் தங்கினதே கிடையாது. என்ன பிரச்சனைலாம் தெரியாது, ஆனால் அந்த வீட்டில் பிரச்சனை இருக்குதுன்னு மட்டும் எனக்கு தெரியும் சார், போகாதீங்க. நானே இங்கே புதுசாக வாட்ச்மேனாக தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். நான் இப்படி சொன்னேன் அப்படின்னு வெளியே சொல்லிடாதீங்க, இல்லைனா அந்த ஹவுஸ் ஓனர் என்ன வேலையை விட்டு தூக்கிடுவார் சார். என்னப்பா நீ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நான் பார்த்துக்கிறேன் சார். சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க சார், அந்த இடத்துல அந்த வீட்டுக்குள்ளே பேய் இருக்குதுன்னெல்லாம் பேசிக்கிறாங்க சார். நானே அந்த வீட்டு பக்கம் போக மாட்டேன் சார், கொஞ்சம் பார்த்து சார் அப்படின்னு. ஏப்பா இந்த பேய் பூதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லைப்பா, நீ வேற சும்மா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அபிஷேக் வந்து மேலே அந்த 47 ஃப்ளாட் நம்பருக்குள்ளே போகிறாருங்க. கதவை ஓப்பன் பண்ணுறாரு. கதவை ஓப்பன் பண்ணி உள்ளே போன உடனே ஏசி போட்ட மாதிரி பயங்கர சில்லுன்னு இருக்குது. என்னடா இது, ஏசி கீசி போட்டாங்களா, ஃபேனு கூட இல்லையே, ஆனால் ஃப்ளாட்டை இவ்வளோ சில்லுன்னு இருக்குது, அடிக்கிற வெயிலுக்கு உள்ளே இவ்வளோ சில்லுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அபிஷேக் வந்து சுற்றி முற்றி பார்க்குறாரு. அது வந்து ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஃப்ளாட்டு தாங்க. ஸோ சுற்றி பார்க்குறாரு. ஒரு பால்கனி இருக்குது. பால்கனிலேருந்து வெளியே பார்த்தா ஒரு பியூட்டிஃபுல்லான வியூ தெரியுது. அப்படியே பால்கனியில் கொஞ்ச நேரம் நிற்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் இருந்திருக்கும். மெயின் டோரை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு தான் வந்திருக்காரு அபிஷேக்கு. ஆட்டோமேட்டிக்காக அந்த மெயின் டோர் வந்து க்ளோஸ் ஆகுது. சரி, பால்கனி இருக்குது, ஆப்போசிட்லேயே மெயின் டோர் இருக்குது, ஸோ இங்கேருந்து வந்த காற்றுனால டோர் வந்து மூடி இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம்னு சொல்லி கம்முன்னு உட்காந்து பால்கனியில் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கார். ஒரு 5 நிமிஷம் ஆகுது. கரெக்டாக அந்த பெட்ரூமுக்குள்ளே இருந்து ஒரு சின்ன குழந்தை அழுகிற மாதிரி சவுண்ட் வந்து அபிஷேக்கு கேட்குது. என்னடா இது, குழந்தை அழுகிற மாதிரி சவுண்டு கேட்குது, ஏதாவது குழந்தைங்கன உள்ளே வந்து மாட்டிக்கிச்சோ அப்படின்னு சொல்லி ஒரு நேரம் வர்றாரு. கரெக்டாக அந்த பெட்ரூம் டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறாரு. பார்த்தா ரூம் காலியாக இருக்குது, குழந்தை அழுகிற சவுண்டும் கேட்கல. இவருக்கு என்ன யோசிக்கிறாருன்னா, ஒருவேளை பக்கத்து வீட்டில் ஏதாவது குழந்தை இருக்கும், அழுது இருக்கும் போல இருக்கு, அது வந்து என்னுடைய காதில் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் இவர் பால்கனியில் நின்று பார்த்துக்கிட்டே இருக்காரு. அதே டைமில் இவருக்கு பின்னாடி யாரோ சிரிச்சுக்கிட்டே ஓடுற மாதிரி ஒரு சவுண்ட் வந்து கேட்டிருக்கு. என்னடா இது, சிரிச்சுக்கிட்டு ஓடுற மாதிரி சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லி பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. யாருமே கிடையாது, வீடே காலியாக தான் இருக்குது. ஒருவேளை காலியாக இருக்கிற வீடுனால நம்மளே அசியூம் பண்ணிக்கிறோமோ அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு, இந்த வீடு நல்லா இருக்குது, வியூவும் நல்லா இருக்குது, கண்டிப்பாக நம்மளுடைய ஃப்ரெண்ட் அமித்துக்கு இந்த வீடை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அமித்துக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி வீடு சூப்பராக இருக்கு மச்சான், இந்த வீட்டில் ஸ்டே பண்ணிக்கலாம், உனக்கு உன் ஒய்ஃபுக்கு உன் சின்ன குழந்தை 1 வயசு குழந்தை, ஸோ 3 பேருக்கும் கரெக்டான ஒரு வீடு, எந்த பிரச்சனையும் இல்லை, இங்கே வாட்ச்மேனும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்காரு, பக்கத்தில் கீழே இறங்கி வந்த உடனே கடைகள்லாம் இருக்குது, ரொம்ப தூரம் நீங்கள் எந்த ஒரு விஷயம் வாங்குறதுக்காகவும் அலையணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறார். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டோக்கன் அட்வான்ஸ் உடனே அமித் வந்து அபிஷேக்கு சென்ட் பண்ணுறாரு. அந்த அட்வான்ஸை ஓனருக்கு வந்து அனுப்பிடுறாருங்க. ஓனர் சொல்கிறாரு, இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி ப்ராப்பராக பூஜைலாம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஓனரும் சொல்கிறாரு. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷேக் வந்து சொல்லிடுறாரு. அபிஷேக் வந்து இந்த ஒரு மேட்டரை சீரியஸாக எடுத்துக்கல, இந்த பூஜை பண்ணிட்டு வரணுன்ற மேட்டரை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அபிஷேக்குக்கு இந்த பேய் பூதம் அமானுஷத்தின் மேலெல்லாம் நம்பிக்கை கிடையாது. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் தான் எல்லாமே, நம்ம வந்து ஒரு மாடர்ன் சொசைட்டியில் இருக்கோம், எல்லாருமே மூட நம்பிக்கைகளில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுற பர்சன். ஸோ அவர் வந்து இதிலெல்லாம் நம்பிக்கை இல்லைன்றதுனால இந்த ஒரு மேட்டரை அமித் கிட்ட சொல்லலை. ஸோ அமித்துமே வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக வீட்டில் ஒரு பால் காய்ச்சற மாதிரி வைக்கிறாரு. அந்த பால் காய்ச்சற ஃபங்க்ஷனுக்கும் இவர் அபிஷேக்கை வந்து கூப்பிடுறாரு. அவருமே வராரு. டீ எல்லாம் குடிச்சிட்டு, ஓகே நல்லா இருங்க, எனக்கு எதுவும் இதெல்லாம் வேணாம், ப்ரோக்கரேஜ் எல்லாம் வேணாம், ஏன்னா நான் வந்து ஃப்ரெண்டுக்காக பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், அப்போ வந்து எனக்கு ஃப்ரெண்டு கிடையாது, இப்போ ரொம்ப க்ளோசஸ்ட்டாக ஃப்ரெண்ட் ஆகிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாருங்க. கரெக்டாக ஒரு வாரம் நகருது. ஒரு வாரம் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. அபிஷேக்கும் அமித்துமே பேசி கிட்டத்தட்ட 1 வாரம் ஆகுதுங்க. 1 வாரம் கழிச்சு நைட்டு ஒரு 2 மணி அளவில் இருக்குங்க, அமித் வந்து அபிஷேக்கு கால் பண்ணுறாரு. என்னடா நைட்டு 2 மணிக்கு ஃபோன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷேக் எடுத்து, ஹலோ என்ன ஆச்சு, ஓடா பண்ண அமித் அப்படின்றாரு. இந்த வீடு எனக்கு வேணாம், இந்த வீட்டிலேருந்து நாங்கள் காலி பண்ணி போகணும், என்னால் இந்த வீட்டில் இருக்க முடியாது, என்னென்னமோ நடக்குது மச்சான், எனக்கு பயமாக இருக்குது, என்னுடைய குழந்தை இறந்துருமோன்னு பயமாக இருக்குது, என்னுடைய ஒய்ஃப் இறந்துருவாங்களோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அழுகிறாரு. டே இருறா, 1 வாரம் தாண்டா ஆகுது அந்த வீட்டுக்கு போய், என்னடா பிரச்சனை, என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னா, இல்லை இந்த வீட்டில் ஃபர்ஸ்ட் நாள் அவங்க வரும்போது எல்லாமே நார்மலாக தான் இருந்தது, 2வது நாளும் நார்மலாக தான் இருந்தது, 3வது நாள் நான் கரெக்டாக பெட்ரூமில் படுத்து தூங்கிக்கிட்டே இருக்கும்போது ஒரு குழந்தை அழுதுச்சு கரெக்டாக ஒரு 2 மணிக்கு. நான் கூட நினைச்சேன் என்னுடைய குழந்தை தான் அழுகுதுன்னு, எழுந்து பார்த்தா குழந்தையும் ஒய்ஃபும் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த அழுகை சத்தம் மட்டும் நல்லா கேட்டுக்கிட்டே இருந்தது. என்னடா இவ்வளோ அழுகை சத்தம் கேட்குதே, பக்கத்து வீட்டில் ஏதாவது குழந்தைகள் அழுகுதா அப்படின்னு சொல்லி எழுந்த உடனே அந்த அழுகை சத்தம் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. அதே டைமில் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு கிச்சனில் ஏதோ சாமான் வந்து டம்மால்னு விழுகிற மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. கிச்சனை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கிச்சனுக்கு ஓடி போய் பார்க்குறாரு. அந்த இடத்துல வச்ச சாமானெல்லாம் வச்ச இடத்துல அப்படியே இருக்கு. சாமான் விழுந்த மாதிரி எந்த ஒரு அறிகுறியும் கிடையாது. ஆனால் சாமான் விழுந்த மாதிரி சவுண்டு மட்டும் இருக்குது. எப்படிங்க கேட்டிருக்க முடியும், யோசிச்சு பாருங்க. இது வந்து லைட்டாக பயத்தை கொடுக்குதுங்க. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி கன்ஃபியூஷனில் தான் இருந்திருக்காரு. 4வது நாள் இதே விஷயம் திரும்பியும் ரிப்பீட் ஆகிருக்கு. அது கூட சேர்ந்து யாரோ ஒரு பெண்மணி
கதற மாதிரி ஐயோ அம்மான்னு கதறிக்கிட்டே அழுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சவுண்டு வந்து இவருக்கு கேட்குது அமித்துக்கு. இவருமே வந்து ப்ராசஸ் பண்ணுறாரு, இது வந்து ஒரு கனவு தான் அப்படின்னு சொல்லி நினச்சி விட்டுறாரு. ஆனால் அந்த கனவுல வந்த மாதிரியும் இல்லை, நேரில் நடக்கிற மாதிரியும் இல்லை, ஒரு விதமான ஒரு டைலமால தான் வந்து அமித் வாழ்ந்துக்கிட்டு இருக்காருங்க. ஆனால் அந்த கதறல் சவுண்டு ஒரு தடவை கேட்கும் போதும் இவருடைய மனசுக்குள்ளே நிறைய பயம் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. சரி அப்படியே விடுறாரு. 5வது நாள் எல்லாரும் தூங்கிடுறாங்க. அமித்துக்கு தூக்கம் வரல. நைட்டு 1:30 மணி வரைக்கும் டிவி பார்த்துக்கிட்டு இருக்காரு. கரெக்டாக ஒரு 2 மணி அளவு இருக்குங்க, ஒரு படம் பார்த்துட்டு இருக்காரு. கிளைமேக்ஸ் சீன் வருது. அந்த கிளைமேக்ஸ் சீனில் வந்து ஆக்சிடென்ட்ல ஹீரோ இறந்து போற மாதிரி ஒரு சீனுங்க. அந்த சீனை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பட்டுன்னு இவருடைய காதுகளுக்கு ஒரு குழந்தை, ஒரு 3 வயசு குழந்தை பேசுற மாதிரி சவுண்டு கேட்குது. அம்மா இதை பாருமா, ஆக்சிடென்ட் ஆக போகுது, இதை முதல்ல நிறுத்துமா அப்படின்னு சொல்லி சவுண்டு கேட்குதுங்க. இவர் பட்டுன்னு திரும்பி பார்க்குறாரு. கரெக்டாக அந்த குழந்தை சவுண்டு கொடுத்த அடுத்த செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டிவி ஆஃப் ஆகுதுங்க. அமித்துக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. என்னடா இது சவுண்டு கேட்குது, ஆக்சிடென்ட் ஆக போது, ஆஃப் பண்ணணும்னா டிவி ஆஃப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் திரும்பியும் டிவி ஆன் பண்ணி படத்தை ஆன் பண்ணுறாருங்க. அம்மா திரும்பி ஆஃப் பண்ணுமா, எனக்கு பயமாக இருக்குது. என்னடா இது சவுண்டு கேட்குதுன்னு பார்க்குறதுக்குள்ளே திரும்பியும் டிவி ஆஃப் ஆகுது. இந்த டைமில் சொல்லும் போது எனக்கு பயங்கர கூஸ்பம்ஸ் ஆகுது. இந்த டைமில் அமித் வந்து புரிஞ்சுக்கிறாரு, இந்த இடத்துல ஏதோ ஒரு அமானுஷ சக்தி இருக்குதுன்றதை புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் பயத்திலேயே இவர் என்ன பண்ணுறாருன்னா மெதுவாக எழுந்து பெட்ரூமுக்கு நடந்து போகிறாருங்க. இவருடைய ஒய்ஃப் பக்கத்தில் போய் படுத்துக்கிறாரு. தூக்கமும் வரல, கண்ணு மூடி படுத்துக்கிட்டு இருக்கும்போது அப்படியே அசதியில் தூங்கிடுறாருங்க. கரெக்டாக ஒரு 1 மணி நேரம் கழிச்சு 3:30 மணி அளவில் இவருக்கு ஒரு கனவு வருதுங்க. கனவுல ஒரு பெண் கதற மாதிரி கதறி நெஞ்சு அடிச்சுக்கிட்டு அழுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு காட்சி வந்து இவர் பார்க்குறாரு. அந்த பெண்ணுடைய ஃபேஸ் வந்து இவருக்கு கிளியராக தெரியல, ஆனால் ஒரு பெண் அழுகுறாங்க அப்படின்றது மட்டும் கிளியராக தெரியுது. ஒரு 30-35 இருக்கும் அந்த பெண்ணுக்கு. ஸோ என்னடா இப்படி அழுகுறாங்களே அப்படின்ற அந்த இதில் பதட்டத்தில் இவருக்கு வந்து முழிப்பு வந்துடுதுங்க. முழிப்பு வந்தால் இவருடைய ரூம்லேயே யாரோ அழுதுகிட்டே இருக்க மாதிரி இவருக்கு சவுண்டு கேட்குது. இவருக்கு ஒன்றும் புரியல, இது கனவுல வந்துதா இல்லை உண்மையிலேயே இந்த இடத்துல ஏதாவது ஒரு அமானுஷ சக்தி இருக்குதா, எதுவுமே புரியாம தான் எழுந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் அப்படி திரும்புறாரு. திரும்பினா இவருடைய ஒய்ஃப் நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவருடைய 1-1.5 வயசு குழந்தை அந்த இடத்துல இல்லை, பெட்டில் இல்லை. அப்போதான் குழந்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தவழ்ந்து நடக்க பழகிக்கிட்டு இருக்கு. என்னன்னா இது குழந்தைய காணுமே, குழந்தை எங்கே போயிருக்கும், கீழே விழுந்துருச்சா அப்படின்னு சொல்லி பெட்டு கடியிலலாம் குனிஞ்சு பார்க்குறாரு. குழந்தை அந்த ரூமில் இல்லை. இந்த பக்கம் பார்க்குறாரு, பெட்ரூம் டோர் வந்து ஓப்பனாக இருக்குது. என்னடா பெட்ரூம் டோர் ஓப்பனாக இருக்குது, ஒருவேளை குழந்தை நடந்து போயிருச்சா? அப்படி நடந்து போனாலும் குழந்தை வந்து அவ்வளோ ஹைட்டு கிடையாது, 1.5 வயசு குழந்தை ததக்கா புதக்கா நடக்குதுன்னு வச்சுங்களேன். அவ்வளோ ஹைட்டு கிடையாது அந்த லாக்கை ஓப்பன் பண்ணுற அளவுக்கு. எப்படி அந்த பெட்ரூம் டோரோட லாக் வந்து ஓப்பன் பண்ணியிருக்க முடியும்? பதட்டத்தில் இவர் வந்து எழுந்துக்கிறாரு. ஒய்ஃப் எழுதுனா அவங்க ரொம்ப பதட்டப்படுவாங்கன்னு சொல்லி எழுந்து அப்படியே மெதுவாக நடந்து போகிறாரு. சிரிக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது. குழந்தை வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கு. டிவி ஓடுற மாதிரியும் சவுண்டு கேட்குது. நேராக ஹாலுக்கு போகிறாரு. பார்த்தா டிவி ஓடிக்கிட்டு இருக்கு. குழந்தை சோஃபாக்கு கீழே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கு. இவருடைய பெட்ரூம் டோருக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் திரும்பணுன்னு ஹால் இருக்குங்க. கரெக்டாக அந்த செவருடைய கார்னரில் நின்று இப்படி எட்டி பார்க்குறாரு. பார்த்தா குழந்தை யாருக்கிட்டேயோ பேசுகிற மாதிரி, யாரோ குழந்தைக்கு விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்க மாதிரி குழந்தை வந்து சிரிக்குது. அப்படியே எட்டி பார்க்குறாரு. பாப்பா அப்படின்றாரு பாருங்க. அந்த பாப்பா அப்படின்னு சொன்ன உடனே குழந்தை கப் சுப்புன்னு அப்படியே சைலண்ட்டாக இருக்குது. அப்படியே பார்க்குது. இவர் ஃப்ரண்ட்டில் போய் பார்க்குறாரு. பார்த்தா அந்த இடத்துல யாரும் கிடையாது, ஆனால் டிவி மட்டும் ஓடிக்கிட்டு இருக்கு. இதை பார்த்த உடனே இவருக்கு செம பயம் ஆயிடுச்சு. உண்மையிலே இந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்றத பயப்படுறாரு. 6 நாள் இது ஆகிடுதுங்க. 7வது நாள், அதாவது அபிஷேக்குக்கு கால் பண்ணார் இல்லையா, அன்னைக்கு நைட்டும் அதே மாதிரி தான் இவர் வந்து படுத்திருக்காரு. குழந்தைய வந்து டார்கெட் பண்ணுது அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிடுறாருங்க. சரி குழந்தைய நம்ம கூடிய படுக்க வச்சுப்போம் அப்படின்னு சொல்லி குழந்தைய கட்டி பிடிச்சி ஒரு பாட்டுக்கு படுத்து நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காரு. ஒரு 1:30 மணி இருக்குங்க. 1:30 மணிக்கு பயங்கர அலறல் சவுண்டு. என்னடா இது இவ்வளோ அலறல் சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லி கண்ணு முழிச்சு பார்க்குறாரு. கனவா இல்லை நினைவா? உண்மையிலேயே அலறல் சவுண்டு தான். ஆனால் அந்த அலறல் சவுண்டுடைய வாய்ஸ் யாருது தெரியுமா? அவருடைய ஒய்ஃப். இது திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா பக்கத்தில் அவருடைய ஒய்ஃப் இல்லை. என்னடா இது ஒய்ஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு படபடான்னு எழுந்துச்சு குழந்தைய தூக்கி போட்டுன்னு தோல்ல இவர் பாட்டு ஓடுறாருங்க. கரெக்டாக ஹாலில் அவங்க ஒய்ஃப் வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. தலைமுடியெல்லாம் விரிச்சு போட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க. கையில் வந்து ஒரு மிகப்பெரிய கத்தி, அதாவது அந்த பெரிய நைஃப் இருக்கும் இல்லையா, இந்த கறி வெட்டுறதுக்காக பெரிய கத்தி வச்சுருப்பாங்களே, அந்த கத்தி வந்து வச்சுருக்காங்க. அந்த கத்தியை வச்சு அவங்களுடைய கையை அவங்களே கீறல் போட்டுக்கிட்டு இருக்காங்க.
கீரல் போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி கத்துறாங்க, கதறாங்க, கத்தியை தூக்கி போட்டு அதுக்கப்புறம் நெஞ்சா அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க. இதை பார்த்த உடனே இவருக்கு செம பயம் ஆயிடுச்சு. இவங்க அழுகிற சவுண்டு கேட்டு குழந்தையும் எழுந்துருது. குழந்தையும் இவங்களை பார்த்து ரொம்ப பயப்படுது. அதுக்கப்புறம் இவங்க அம்மா அழுகுறாங்க. இவருமே வந்து என்னமாச்சு அப்படின்னு சமாதானப்படுத்துறாரு. அந்த குழந்தை வந்து எய்தர் இவரை பார்த்துருக்கணும், இல்லை அவங்க அம்மாவை பார்த்துருக்கணும். ஆனா அந்த குழந்தைய இறக்கி விட்ட உடனே அவங்க அம்மா கிட்டயும் போகாம இவர்கிட்டயும் இருக்காம அந்த குழந்தை நேரா கிச்சனை நோக்கி நடந்து போகுதுங்க. எப்படி நடந்து போகுது அப்படின்னா, யாரோ ஒருத்தங்க விளையாட்டு காட்டி பாப்பா வா 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 வான்னு கூடும்போது சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே கை ஆட்டிட்டு போகும்ல குழந்தை, அந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே நடந்து போகுதுங்க. இதை பார்த்த உடனே இவருக்கு செம்ம ஷாக்கு. அதுக்கப்புறம் திடீர்னு கிச்சனில் சாமானெல்லாம் டமடமான்னு விழுகிற மாதிரி சவுண்டு. அதே டைமில் அவருடைய ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா செவுத்துல போய் தலையை டம்முன்னு முட்டிக்கிறாங்க. ஐயோயோ என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி கடவுளெல்லாம் வேண்டிட்டு விபூதி எடுத்துகிட்டு வந்து ஒய்ஃபோடைய நெத்தியில் வந்து பூசி விடுறாருங்க. பூசி விட்டுன்னா அப்படியே அவங்க பொத்துன்னு கீழே விழுந்தவங்க தான். அவங்கள அலேக்கா தூக்கிட்டு போய் சோஃபாவில் படுக்க வச்சு குழந்தைய தேடி ஓடுறாருங்க. உள்ளே போய் பார்த்தா கிச்சன் மேடை மேலே குழந்தை ஏறி உட்காந்துக்கிட்டு இருக்கு. அந்த கிச்சனில் அந்த குழந்தைய தவிர வேற யாருமே கிடையாது. ஒரு 1.5 வயசு குழந்தை எப்படி கீழே இருந்து கிச்சன் மேலே ஏறி உட்கார முடியும்? அந்த குழந்தைனால எப்படி ஏற முடியும்? யோசிச்சு பாருங்க. இந்த காட்சியை பார்த்த உடனே தான் அமித் பயங்கர ஷாக் ஆகிட்டு அபிஷேக்கு வந்து கால் பண்ணுறாரு. இந்த மாதிரி பயங்கர பிரச்சனையாக இருக்க மச்சான், ப்ளீஸ்ரா என்னை காப்பாற்றுறா அப்படின்னு சொன்னோன்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, நீ உடனடியாக அந்த வீட்டை விட்டு கிளம்பு, என்னுடைய வீட்டுக்கு வந்துரு, நான் ஒரு 3 நாள் உன்னுடைய வீட்டில் ஸ்டே பண்ணுறேன், என்ன இருக்குதுன்றதை கண்டுபிடிக்கிறேன்டா, அப்படி ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா நான் காலி பண்ணுறேன், நான் இருக்கிற கெத்து வேற லெவல், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அந்த வீட்டிலேருந்து கூப்பிடுறாருங்க. அமித்துமே அந்த வீட்டை பூட்டிட்டு அபிஷேக்குடைய வீட்டுக்கு போகிறாரு. அபிஷேக்குடைய வீட்டில் தங்க ஆரம்பிச்சிடுறாரு. அபிஷேக் அமித்துடைய வீட்டுக்கு போகிறாரு. கதவை திறக்கிறாரு. திறந்து பார்த்தா அதே சில்னஸ், காலியாக இருக்கிற வீட்டுக்குள்ளே வரும்போது எவ்வளோ சில்லுன்னு இருந்ததோ அதே சில்னஸ் இவர் வந்து ஃபீல் பண்ணுறாரு. ஃபீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சரி நார்மலாக எப்பயுமே இந்த வீடு இப்படி தான் இருக்கும் போல இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டுக்கு இருக்காருங்க. காலையிலலாம் இந்த பிரச்சனையெல்லாம் நார்மலாக இருக்குது. அடுத்த நாள் காலையிலையும் எந்த பிரச்சனையெல்லாம் நார்மலாக இருக்குது. ஃபஸ்ட் டே நைட்டும் எந்த பிரச்சனையெல்லாம் நார்மலாக இருக்குது. 2வது நாள் நைட்டு வருதுங்க. அபிஷேக் நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காரு பெட்ரூமில். ஒரு 1:30 மணி அளவில் திடீர்னு அந்த ரூமில் யாரோ ஒரு குழந்தை அழுதா எப்படி சவுண்டு கேட்குமோ அந்த மாதிரி சவுண்டு கேட்குது. இதே சவுண்டு தான் இவர் காலியாக இருக்கிற வீட்லேயும் வந்து கேட்டுச்சுங்க. இவர் பார்க்க வந்தபோது இவர் கண்ணை முழிச்சு பார்க்குறாரு. ரொம்ப அசதியாக இருந்திருக்காரு. கண்ணை முழிச்சு என்னடா இது குழந்தை அழுகிற சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லி மெயின் டோரை ஓப்பன் பண்ணி பக்கத்து வீட்டிலலாம் அழுகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறாரு. எங்கேயுமே சவுண்டு வரல. விரிச்சோன்னு இருக்குது, காலியாக இருக்குது, சவுண்டே சுத்தமாக வரல. கதவை மூடுறாரு. மூடினா இவருடைய வீட்டுக்குள்ளே இருந்தது அழுகிற சவுண்டு கேட்குது. இப்போது அபிஷேக்குக்கு லைட்டாக பயம் வர ஆரம்பிக்குது. என்னடா இது, இந்த மாதிரி பேயெல்லாம் இல்லையே, ஏன் இந்த மாதிரிலாம் சவுண்டு கேட்குது அப்படின்னும்போது அந்த சவுண்டு வந்து நின்றுது. சரி திரும்பியும் நம்மளுடைய தூக்கத்தை கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி போயிட்டு அபிஷேக் படுக்கிறாரு. நல்லா தூங்கிக்கிட்டே இருக்கும்போது ஒரு 1/2 மணி நேரத்தில் அவருக்கு ஒரு கனவு வருது. கனவுல எக்ஸாக்டாக அமித் என்ன சொன்னாரோ அதே ஒரு விஷயத்த பார்க்குறாரு. ஒரு பெண் சுடுகாட்டு மேலே நின்றுக்கிட்டு இருக்கு. அப்படியே அடித்து அழுதுகிட்டு இருக்கு. அந்த பெண்ணுடைய கையில் வந்து இந்த கறி வெட்டுற கத்தியில் அந்த கத்தி வந்து இருக்குங்க. கத்தியை வச்சு அந்த பொண்ணுடைய கையை வெட்டிக்குது, அழுகுதுங்க. இதை பார்த்த உடனே பதறி அடித்து எழுந்து உட்கார்றாரு. எழுந்து உட்காந்து அப்படியே மூஞ்சியெல்லாம் வேர்த்து போச்சு. அப்படியே வேர்வையெல்லாம் தொடச்சிட்டு அப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவருடைய ரூமுக்குள்ள ஒரு மாதிரி கதறல் சத்தம். எக்ஸாக்டா கனவுல கேட்ட அதே கதறல் சத்தம். இதை கேட்ட உடனே அபிஷேக்கு வந்து கை கால்லாம் அப்படியே நடுக்குது. என்னடா இது இப்படி கதறல் சத்தம் கேட்குது அப்படின்னும் போது கிச்சனுக்குள்ள பாத்திரங்கள்லாம் டமால் 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 விழுகிற மாதிரி சவுண்டு, ஏதோ கருகிற மாதிரி ஸ்மெல் எல்லாம் வருது. என்னடா இது கிச்சனுக்குள்ள கருகிற மாதிரி ஸ்மெல் வருது, ஒருவேளை கேஸ் ஆன் ஆகி வச்சிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுக்கிட்டு உள்ள போய் பார்க்குறாரு. பார்த்தா எந்த சாமானும் கீழே விழுகல, கேஸ் ஸ்டவ்வுமே ஆன் ஆகலை. ஆனால் கருகுன மாதிரி ஒரு ஸ்மெல்லு மட்டும் கிச்சனுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. அப்படியே இந்த பக்கம் பார்க்குறாரு. பார்த்தா உண்மையிலேயே ஒரு சப்பாத்தி வந்து தீஞ்சு போய் கருகி போய் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கருகி போன சப்பாத்தி வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டவ்வுக்கு பக்கத்தில் வந்து இருக்குது. அந்த சப்பாத்தியை தொட்டு பார்க்குறாரு. சூடாக இருக்குது. என்னடா இது, தோசை சட்டியும் இல்லை, சப்பாத்தி யாரும் சுடவும் இல்லை, கேஸ் ஸ்டவ்வும் ஆன்ல இல்லை, ஆனால் சூடான சப்பாத்தி எப்படி இந்த இடத்துல இருக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி. அதே டைமில் பெட்ரூமுக்குள்ளே யாரோ ஃபேனை இழுத்து போட்டு அதுக்கப்புறம் ஃபேனில் டகடகான்னு தொங்குனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. திடீர்னு சேர் வந்து கீழே விழுகுது. இவர் இங்கே கிச்சன்லேருந்து பெட்ரூமுக்கு ஓடுறாரு. ஓடி போய் பார்த்தா உண்மையிலேயே சேரெல்லாம் கீழே விழுந்துருக்குங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு பயத்தோட உச்சகட்டத்தில் போயிட்டு இவர் வந்து அந்த சோஃபாவில் உட்காடுறாருங்க. சோஃபாவில் உட்காந்து இங்கே நடக்கிறது எதுவுமே நிஜம் கிடையாது, இது எல்லாமே என்னுடைய ஹாலுசினேஷன்ஸ், நானே வந்து இதை கற்பனை பண்ணிக்கிறேன், பேய் பூதம் அமானுஷமெல்லாம் எதுவுமே இல்லை, நான் டிவி பார்க்குறேன்னு சொல்லிட்டு
டிவியில் படத்தை போட்டிருக்காரு. கரெக்டாக படம் எங்கேருந்து திரும்ப ஸ்டார்ட் ஆகுது, அமித் ஆல்ரெடி ஒரு படம் பார்த்துட்டு இருந்தார்ல, அந்த படத்தோட கண்டினியூஷன் தான். ஹீரோ வந்து பைக்கில் போய்கிட்டு இருக்காரு, ஆக்சிடென்ட் ஆகிற சீனு. அம்மா திரும்பி போட்டாங்கம்மா, அம்மா ஆக்சிடென்ட் ஆகும் போது ஆஃப் பண்ணுமா, டிவி ஆஃப் பண்ணுமா அப்படின்னு பட்டுன்னு டிவி ஆஃப் ஆகுதுங்க. இதை பார்த்த உடனே இவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. உண்மையிலேயே ஏதோ ஒரு குழந்தை பேசின மாதிரி இருந்துச்சு. டிவி எப்படி ஆஃப் ஆச்சு, டிவியோட ரிமோட் என் கையில் தானே இருக்குது, நான் ஆஃப் பண்ணலை, அப்புறம் எப்படி ஆஃப் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் திரும்பியும் டிவி ஆன் பண்ணுறாருங்க. ஆன் பண்ண அடுத்த செகண்டு டிவி திரும்பியும் ஆஃப் ஆகுது. அதுக்கப்புறம் திரும்பியும் ஒரு சவுண்டு கேட்குதுங்க. அம்மா எனக்கு தூக்கம் வருதுமா, இந்த லைட் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்ற ஒரு சவுண்டு கேட்குது. இந்த வாட்டி லைட் ஆஃப் ஆகலை, அந்த சின்ன பல்பில் 0 வாட்ஸ் பல்பு அது வெடித்து செதறுதுங்க. அது வெடித்து செதறின அடுத்த செகண்ட் அபிஷேக் முடிவு பண்ணிடுறாரு, இந்த உலகத்தில் பேய் பூதா மனுஷன்லாம் இருக்குது, இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியே ஓடி வராருங்க. விறுவிறுத்து ஓடி வராரு. கரெக்டாக அன்றைக்கி வாட்ச்மேன் நைட் டியூட்டியில் யார் இருந்திருக்குன்னா கரெக்டாக அபிஷேக் இந்த வீடை பார்க்குறதுக்காக வந்தார்ல, அப்போ இருந்த பர்சன் தான். சார் என்னாச்சு, கேவா, ஏன் இந்த மாதிரி ஓடி வரீங்க? இல்லை எனக்கு இது மாதிரி ஒரு என்னென்னமோ நடக்குதுங்க அந்த வீட்டில், ஒன்றுமே முடியல சார். நான் தான் சொன்னேன் அந்த வீட்டில் இந்த பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னு. அந்த வீட்டில் என்னதாங்க நடந்தது, என்ன நடந்ததுலாம் எனக்கு தெரியாது. ஆனால் இது வீட்டில் வந்து ஒரு வாரத்துக்கு மேலே யாருமே தங்கினது கிடையாது. நான் வந்ததுலேருந்தே ஒரு 4 குடும்பம் வந்துட்டாங்க, ஒரே வாரத்தில் காலி பண்ணி போயிட்டாங்க. வீடு காலியாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஹவுஸ் ஓனரை மீட் பண்ணிவிடுங்க. ஐ திங்க் நீங்கள் வந்து 1 வாரம் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட் நல்லா காலி பண்ணிட்டு போயிட்டாரு. அவர் எங்கே போனாருன்னு தெரில, ஆனால் தெளிக்க ஓடினதை நான் பார்த்தேன். நீங்கள் வந்திருக்கீங்க, நீங்கள் உடனே வந்துட்டீங்க. இதுக்கப்புறம் ஒரு செகண்டும் உங்களுக்கு அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு ரொம்ப ஆபத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் திரும்பியும் ஹவுஸ் ஓனர்கிட்ட பேசுகிறாரு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு கேட்கும்போது அப்போ தான் அந்த ஹவுஸ் ஓனர் சொல்லியிருக்காரு, கிட்டத்தட்ட ஒரு 8 வருடங்களுக்கு முன்னாடி அந்த வீட்டில் வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து தங்கியிருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன குழந்தை, ஒரு 4 வயசு குழந்தை. ஹஸ்பண்ட் வந்து ரெகுலராக வண்டி ஓட்டிகிட்டு போகிறான், ரொம்ப தூரம் போகிறான் வேலைக்கு. அப்படி வேலைக்கு போயிட்டு வரும்போது திடீர்னு ஒரு நாள் அவர் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிடுறாரு. அவர் இறந்து போன உடனே அந்த குழந்தைய வந்து இவங்க தான் டேக் கேர் பண்ணி, இவங்க அந்த லேடி தான் வந்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ரொம்ப நல்லா குழந்தைய வந்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஆனால் ஹஸ்பண்ட் போன சோகம் வந்து அதிகமாக இருந்திருக்கு. அந்த சோகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இருந்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் அந்த குழந்தை வீட்டிலேருந்து வெளியே ஓடி போயிருக்கு. வெளியே ஓடி போகும்போது எதிரில் ஸ்பீடாக வந்த கார் வந்து அடித்து அந்த குழந்தைய இறந்த போகுது. அந்த குழந்தை இறந்து போன துக்கம் தாங்க முடியாமல் அந்த லேடி வந்து ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச நிலைமையில போயிடுறாங்க. அதே வீட்டில் அவங்க தூக்க மாட்டி இறந்துமே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே இவ்வளோ அமானுஷமான சம்பவங்கள் நடந்ததாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா அபிஷேக்கை உலுக்கிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அபிஷேக் பார்த்ததோ ஒரே ஒரு நாள் தான். ஆனால் அவருடைய ஃப்ரெண்ட் அமித் அந்த வீட்டுக்குள்ளே இருந்தது கிட்டத்தட்ட 7 நாட்கள். 7 நாட்களில் அவருக்கு ஒரு நாள் மட்டும்தான் நிம்மதியாக இருந்திருக்காரு. மிச்சம் 6 நாளுமே அவர் நரகத்தை ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காருங்க. ஸோ இந்த ஒரு நிகழ்வு பயங்கர த்ரில்லிங்காக இருந்திருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த ஒரு நிகழ்வை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகளை எங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். இல்லை நான் என்னோட மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.